நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஃப்ராங்க்ஃபர்ட் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்படி வரதுன்னு பார்த்துருப்போம். அது அப்படியே ரிவர்ஸில் ட்ரை பண்ணால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுக்குள்ளவே ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அங்கே தான் போகிறோம். வாங்க போகலாம். நாம் பேக்கேஜிங்கில் இருந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆனதும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். இல்லை நீங்கள் எக்ஸிட் ஆகி பஸ்ஸோ இல்லை டாக்ஸியோ பிடிச்சி போகிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனை போகணும். பட் நம்மளோட டார்கெட் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. ஏன்னா நான் அங்கே தான் போகணும். அதுக்கு இங்கே யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை. இங்கே கொடுத்துருக்கிற டைரக்ஷன் போர்டை ஃபாலோ பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 and 3க்கு கீழே போகணும், 4 to 7க்கு ரைட்டில் போகணும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 இதுக்கு திரும்பி பார்த்தா பக்கத்துலேயே இருக்கும். அங்கங்கே இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேவும் பார்க்கலாம். இதில் நம்மளோட ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெளிவாக போட்டிருப்பாங்க. இன்கேஸ் உங்கள் ட்ரெயின் இதில் லிஸ்ட்டில் இல்லைனா பேனிக் ஆகிடாதீங்க. ட்ரெயின் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ ட்ரெயின்ஸ் வந்துட்டு போகும். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே பார்க்கணுன்னா நீங்கள் டிபி ஆப்பில் தான் பார்க்கணும். அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பட் நீங்கள் கேட்டால் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஒரு பேக்கரி இருக்கும். இல்லைனா KFC மெக்டி கூட இருக்கும். ட்ரெயினில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிக்கிங்க. பட் நான் அங்கே இருந்த ரேவர் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்துட்டேன். அங்கே இந்த மாதிரி ரெடிமேட் ஃபுட்டு கிடைக்கும். டோன்ட் வரி, எல்லாமே அன்னன்னைக்கு செய்கிற ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு தான். 100 கிராம் €1.80 வரும். நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். நானும் கலராக இருக்குன்னு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுத்து போட்டேன். கடைசியில் பார்த்தா அது பிச்சைக்காரன் தட்டு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கிக்கிட்டு சீரியலில் வர கண்ணம்மா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்க வேண்டியதாக போச்சு. கடைசியாக நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 4க்கு வந்தாச்சு. இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட் am Main ஃப்ளூகாஃபன் ஃபேன்பானோஃப். ஃப்ளூகாஃபன் அப்படின்னா ஏர்போர்ட்னு அர்த்தம். அப்புறம் ஐசி ட்ரெயினில் ஸ்மூத்தாக ட்ராவல் பண்ணி பெர்லின் வந்தாச்சு. எப்படி, ரொம்ப சிம்பிளாக இருந்ததா? ரொம்ப சிம்பிள் தான், கவலையே படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ் சாவ்.